தாயாய மந்திரங்கள் இருக்கும் பொழுது கீழே இருக்கிற சின்ன குழந்தைகள் மந்திரங்கள் நம்ம என்ன பண்ண போகுது? அதெல்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஒரு மந்திரங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ சஷ்டியை படித்தோம்னா அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த மந்திரம் எப்படி உருட்டுது, நம்மளை என்ன பண்ணுது, நடுங்க வைக்குது, பயம் கொடுக்குறது, ஒரு தூக்கம் இல்லாமல் பண்ணுறது, நமக்கு பண வரவாயை முடக்கிறது, குடும்பத்தில் சண்டை வர்றது, தேவையில்லா பிரச்சனையை உருவாக்குறது, ரோட்டில் போகிறவன்ட்டு சண்டை வர்றது, இந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இது நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாந்திரிகம் அப்படின்னாவே ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயம் அப்படின்னு சொன்னாவே மந்திரம் என்றால் பயம். இந்த மந்திரத்துக்கு எப்போ நம்ம பயப்படுறோமோ அதுக்கு நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னு அர்த்தம், நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். மந்திரத்தை கண்டு எப்பொழுதுமே நம்ம பயப்படக்கூடாது. அது மிக மிக முக்கியம். ஏன்னா மந்திரங்கள் நமக்கு பாதிச்சிரமானு நீ எப்போ பயப்படுறையோ அன்றே உனக்கு மந்திரங்கள் நிச்சயமாக பாதிக்கும்.